கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஈராம் நபி என்று சொல்லுகிற மனிதன் சாலமோன் கட்டினதான ஆலயத்திற்காக வெண்கலத்தினால் அதிகமான பொருட்களை செய்வதை நாம் காண முடிகிறது. இந்த வெண்கலம் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்றால் நம்பிக்கை, உறுதி இவைகளுக்கு ஒப்பாக அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்காக, தேவனுடைய நாமத்திற்காக, தேவன் பேரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருக்குள் மகிமையாக அங்கே நிலைநிறுத்தப்படுவதும் மட்டுமல்ல, கட்டி எழுப்பப்படுகிறவர்களுமாக பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லுகிறது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற உறுதியை குறிக்கிறது. இங்கே ஆலயத்திற்கு மிகவும் அலங்காரமாக, வெளி அலங்காரமாக இருக்கிறது. ஆலயத்தின் உள் எல்லாம் பரிசுத்த பொன்னை கொண்டு அங்கே அலங்கரிக்கப்பட்டது. ஆலயத்தின் வெளி வெண்கலத்தால் அங்கே உறுதியாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான அனுபவங்களிலே பரிசுத்தமுடையவர்களாகவும், வெளியிலே தேவனை குறித்ததான நம்பிக்கையிலே உறுதியாக சூழ்நிலைகளை கண்டு, மனிதனுடைய வார்த்தைகளை, செயல்களை கண்டு, சூழ்நிலைகளை ஏற்றபடி நம்பிக்கைகளை மாற்றி கொண்டு செல்லாதபடி நம்முடைய வெளிப்படையான நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரத்தில் இந்த நம்பிக்கையை பரிசோதிக்கும்படி பல செயல்கள், பல இடரல்கள் வருவது இயல்பாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆலயம், நாமே அந்த ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதத்திலே 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம். ஆனபடினாலே இந்த ஆலயம் உறுதியாக, வெளிப்படையாக, அசையாமல் நிலைத்து நின்று சாட்சியாக விளங்க வேண்டும் என்றால் அந்த உறுதி ரொம்ப அவசியம். அந்த உறுதி ஜபத்திலேயும் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்ததான நம்பிக்கையிலேயும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சாலமோன் ஆலயத்திலே வெளிப்படையான வெளித்தோற்றத்திலே தூண்களாகட்டும், அதனுடைய கடல் தொட்டிகளாகட்டும், செப்பு சட்டிகளாகட்டும், பலிபீடங்களாகட்டும், இவைகளெல்லாம் வெண்கலத்தால் செய்யப்பட்டு அது வெளித்தோற்றத்தை அலங்கரிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, மனிதனுக்கு ஏற்றபடி, இடத்திற்கு ஏற்றபடி நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு செல்லுகிறதல்ல. நம்முடைய வெளித்தோற்றம், நம்மை பார்க்கும் பொழுது, நம்மை கேட்கும் பொழுது நம்மை கிறிஸ்துவினை விட்டு, அவருடைய நம்பிக்கை விட்டும் அசைக்க முடியாதவர்கள் என்கிற அந்த உறுதியை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனை சேவிக்கிற தேவ பிள்ளைகளாகிய இருக்கிறதான் நாம் ஜபத்திலே உறுதியாயிருந்து, நம்பிக்கையில் உறுதியாயிருந்து, நாம் கிறிஸ்துவின் ஆலயமாக எந்த சூழ்நிலைகளிலும் அசைக்கப்படாதவர்களாக நாம் விளங்க நம்முடைய உறுதியை நாம் பலப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே, ஆண்டவரே, சாலமோன் கட்டின ஆலயத்திலே வெளிப்புறத்தை அலங்கரிப்பதற்காக அதிகமான வெண்கலத்தினால் ஆண்டவரே ஆலயத்திற்கு வேண்டிய உடைமைகள் செய்யப்படுகிறது. ஆம், உள்ளே பரிசுத்தமாகிய பொன்னை கொண்டும், வெளியே உறுதியாகிய ஸ்தோத்திர முழு வெண்கலமாகிய உறுதியான பொருட்களை கொண்டும் ஆலயம் மகிமையாய் எழும்பி நிற்கிறது. ஆம் ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை, உள்ளான மனிதனிலே பூரண பரிசுத்தத்தை நோக்கியும் புறம்பான மனுஷனிலே
எந்த சூழ்நிலைகளும் எந்த அவமானங்களும் நிந்தைகளும் போராட்டங்களும் அசைக்க முடியாத ஹல்லேலூயா உறுதியான நம்பிக்கையுடையவர்களாகவும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாகவும் நீர் எங்களை நிலைநிறுத்தும்படிக்கு இந்த காலை நேரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எங்களை கவனிக்கிறவர்கள் இடத்திற்கு ஏற்றபடி அப்படி நழுவி செல்லுகிறவர்களாய் அல்ல, மரணமே ஆயினும் ஸ்தோத்திரம் உறுதியாய் கர்த்தருடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும். கர்த்தருடைய இரக்கத்தால் முடிசூட்டி நடத்துவீராக. அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.